மேம், பிறந்த குழந்தைங்களுக்கு பால் பத்த மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா மேம்? இதுக்கான உண்மையான சயின்டிஃபிக் ரீசன் என்ன மேம்? நிறைய பேர் சொல்கிறாங்க மதர் ப்ராப்பராக ஃபுட் எடுத்துக்காதனால தான் குழந்தைங்களுக்கு பால் பத்த மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ரீசனா இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்கா மேம்? கரெக்டா, குட் கொஸ்டின். இது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு தான். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, டெலிவரி ஆனதுக்கப்புறம் பேபியை மதர் கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. பேபிக்கு லேட்ச் பண்ண சம்டைம் தெரியாமல் இருக்கலாம், மதருக்கு எப்படி பேபியோட வாயை ஓப்பன் பண்ணி லேட்ச் பண்ண வைக்க வேண்டியதுன்னு தெரியாமல் இருக்கலாம். அதனால லேட்ச் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு பால் பத்தலைன்னு சொல்லிடுவாங்க. இன்னும் நிறைய ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நர்ஸ் எல்லாம் இந்த பிரெஸ்டோட நிப்பில் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பாலே பத்தலைங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு சைக்காலஜிக்கலா ஒரு இஷ்யூ வர ஆரம்பிக்கும். நமக்கு பால் பத்தலையோன்னு பயந்துக்குவாங்க. நிறைய மதர்ஸ்க்கு ஃபிளாட் நிப்பிள் இருக்கும், இன்வெர்டட் நிப்பிளே உள்ள போன மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் ஃபீட் வந்து கம்மியாகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது மட்டும் கிடையாது, நிறைய மதர்ஸ் என்ன நினைச்சிருவாங்க, நமக்கு மில்க் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபார்முலா மில்க் ஆட் பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா தாய்ப்பால் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி பேபியை வந்து ஃபீட் பண்ணணும். பிறந்த குழந்தைக்கு கண்டிப்பா ஒரு நாளைக்கு 10லிருந்து 12 வாட்டி ஃபீட் பண்றோமான்னு பார்க்கணும். அதே போல இந்த நியூட்ரிஷன் நான் நல்லா சாப்பிடலையோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மதருக்கு ஒரு 5 to 10% தாங்க ரொம்ப காமனா வந்து மதர்ஸ்க்கு வந்து ஃபுட்டுனால பால் பத்தாம போறது. மேக்ஸிமம் நீங்க வந்து ஃபீட் பண்ண மாட்டேங்கிறீங்க. டிமாண்ட் ஆன் ஃபீட் கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கணும். பேபி வந்து நிப்பிள் கிட்ட நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துட்டு வந்துட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பேபி சக் பண்ண ஆரம்பிப்பாங்க. சக் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பிரெயினோட ஸ்டிமுலேஷன்னால மில்க் வந்து செக்ரீட் ஆகும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.